ஓம் ஸ்ரீ சத்குரு ஞான வள்ளலை சரணம். சத்குருவே சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் மன கவலைக்கு ஒரு காரணம் உண்டு. இதை ஒரு நிமிடம் நீ கேட்டுவிட்டு பார். காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் கடைசியில் நீ கண்ணீர் விட்டு கதறி அழத்தான் போகிறாய். இது தெரியாமலே நான் இவ்வளவு காலமாக இருந்து கொண்டு இருந்தேனே என்று என்னிடம் மன்னிப்பும் கேட்கப் போகிறாய். கவலைகளுக்கு காரணம் தெரியாமலே மனம் குழப்பத்தில் இருந்து எங்கே போனால் உன் மனக்கவலை தீரும் என்று போவதற்கு இடம் தெரியாமலே அங்கே போனால் தீர்ந்து விடுமா, இங்கே போனால் தீர்ந்து விடுமா என்று பார்க்கும் இடமெல்லாம், பார்க்கும் திசையெல்லாம் நீ உன் பங்களிப்பை கொடுத்து கொண்டுதான் இருந்தாய். ஏதோ ஒரு பரிகாரம் என்கிறார்களே, அதை செய்தாவது நமக்கான விஷயம் தீர்ந்து விடுமா, இந்த மனக்கவலையிலிருந்து நான் விடுபட்டு விடுவேனா, விடுதலை கிடைத்து விடுமா என்றெல்லாம் யோசித்து யோசித்து நீ மனம் குழப்பம் அடைந்ததுதான் இங்கு அதிகமாகிக் கொண்டிருந்தது. என் பிள்ளையே, எல்லா பிரச்சனைக்கும் இங்கு தீர்வு இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனையை தேடி செல்லாமல், அந்த பிரச்சனைக்கான காரணத்தை தேடி செல்லாமல், அதற்கான தீர்வை நோக்கி நீ சென்று கொண்டு இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரத்தான் போகிறது. ஏதேதோ வழிகளை தொடர்ந்து கொண்டுதான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இறுதியில் பார்த்தால் வழிகள் மட்டும்தானே மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் கண்ணின் மணியே, எதை பற்றியும் யோசிக்காதே. உன் கருமா மட்டும்தான் உன்னை சுற்றி சுற்றி இங்கு சுழற வைத்து கொண்டு இருக்கின்றது. ஏற்றத்தில் ஏறும்போது உனக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கிறது. ஆனால் காலச்சக்கரம் சுழன்றுதானே ஆக வேண்டியதிருக்கிறது. ஏற்றத்தில் ஏறியவர்கள் ஒரு நாள் இரக்கத்தில் இறங்கித்தானே ஆக வேண்டும். அந்த இரக்கத்தை நீ இப்பொழுது சந்தித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த சந்தித்த வேளையிலே உன் அருகில் யாருமில்லை. முன்பெல்லாம் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். யாரும் அழைக்காமலே உன் அருகில் வந்து பேசினார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது உன்னிடம் பேரும் புகழும் பணமும் உன்னை சுற்றி கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது உன்னருகில் ஒன்றுமே இல்லை என்ற உடனே நீ கூப்பிட்டால் கூட, நீ அழைத்தால் கூட என்னாவென்று கேட்பதற்கு இங்கு யாருமே இல்லை. அதுதானே நிதர்சனமான உண்மை. கண்களை மூடி இந்த உண்மையை கேட்டுப்பார். உன் கண்களில் கண்ணீர் குளம் போல் பெருகிக் கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளையே, நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயோ நம் அப்பன் இறுதியில் நம்மை அனாதையாக மாற்றிவிட்டானே என்று யோசிக்காதே. அந்த விஷயத்தை நான் ஏன் இப்படி செய்தேன் தெரியுமா? இறுதியில் யாரும் நிரந்தரமல்ல, இந்த அப்பன் கணக்கம்பட்டி யானை தவிர என்று புரிய வைப்பதற்குத்தான் நான் உனக்கு இந்த மனக்குழப்பத்தை தந்தேன். இந்த குழப்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், தனிமைதான். அந்த தனிமையில் நீ என்னை நிரந்தரமாக உன் மனதில் குடியேறவை. தனிமையில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, உன் தனிமையில் உன் வாழ்க்கை எதை பற்றி அதிகமாக இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். அதனால் அத்தான் சொல்கிறேன் என் கண்ணின் மணியை, உன் தனிமையில் இந்த கணக்கம்பட்டியாயின் பேரை சொல்லிக் கொண்டே இரு. இந்த சத்குருவின் பேரை சொல்லிக் கொண்டே இரு. என் நாமத்தை சொல்லும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே இங்கு எதற்குமே பஞ்சம் இருக்காது என்றவுடனே நீ துன்பத்தை நினைக்க வேண்டாம். இன்பத்தை வாரி வழங்க வள்ளலாக, சத்குரு ஞான வள்ளலாக நான் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? எல்லா சூழ்நிலைகளும் மாறும் நேரத்தை குறித்து விட்டேன். உன் வாழ்க்கை இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைப்போருக்கு உன் விதியை மாற்றி உனக்கான எண்ணத்தை நன்மையாக்கி
நீ நேர்கொண்ட பார்வையில் செயல்படுவதற்காக நான் உன் அருகில் இருந்து உன் முடிவை செயலாற்றத்தான் வந்து இருக்கின்றேன். உன் முடிவை நான் செயலாற்றப் போகும்போது அது நல்முடிவாகவும் நல் தீர்ப்பாகத்தானே இருக்கும். எதற்காக வருத்தப்படுகிறாய்? எதை நோக்கி உன் பயணம் இங்கு ஆரம்பித்ததோ அந்த பயணம் இறுதியில் வெற்றிகரமாகத்தான் அமையும். அதில் வெற்றியை தருவதற்குத்தான் நானும் உன்னோடு சேர்ந்து இருக்கின்றேன். இந்த அப்பன் உன்னோடு இருக்கும்போது எதற்காக மன வருத்தமும் குழப்பமும் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? கலக்கமடையாத என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நல்லது நடப்பதற்கு உனக்கான செயலை செய்வதற்கும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. உன் வெற்றிக்கான காரணம் உன்னை தேடி வந்து விட்டது. இனி நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.